லாரன்ஸ் ஒரு பிரிட்டிஷ் உளவாளி. அவருக்கு பிரிட்டிஷார் கொடுத்திருந்த முதன்மையான டாஸ்க் என்னன்னு சொன்னா முஸ்லிம்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்துறது. அதை லாரன்ஸ் மிக சிறப்பாவே செஞ்சு முடிச்சிருந்தாரு. அரபு இனவாதத்தை தூண்டிவிட்டு துருக்கியர்களையும் அரபியர்களையும் பிரிக்கிற வேலையை பார்த்தாரு. பிரிட்டிஷார் எப்படி நம்ம நாட்டுக்கு வந்து இந்து முஸ்லிம் பிரிவினையை ஏற்படுத்தி பிரித்தாளும் சூழ்ச்சி மூலமா தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக்கிட்டாங்களோ அதே தந்திரத்தை தான் முஸ்லிம் உலகிலையும் அவங்க கையாண்டாங்க. துருக்கிய தலைமையகமா கொண்டிருந்த உஸ்மானிய பேரரசர் பிரிட்டன் காலி நினைச்சிச்சு. அதனால அந்த அரசுக்கு எதிராக கலகம் பண்றதுக்கு அரபியர்களுக்கு அவங்க உதவுனாங்க. இந்த பின்னணியில தான் வெள்ளையரான லாரன்ஸ் அரபுலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டாரு. ஒரு உளவாளியா இருந்து துருக்கி பேரரசு பத்தின செய்திகளை பிரிட்டனுக்கு கொடுத்தாரு. துருக்கி உஸ்மானிய பேரரசுக்கு எதிராக சில ஆயிரம் பேர்களை மட்டுமே கொண்ட அரபியர் படை கிளர்ச்சி செஞ்சிச்சு. அந்த படைக்கு பிரிட்டிஷார் எல்லா வகையிலையும் உதவி செஞ்சாங்க. லாரன்ஸ் அந்த படைக்கு ஆலோசகரா இருந்தாரு. அன்னைக்கு துருக்கியர்களுக்கு எதிராக நடந்த அந்த கலகம் அரபு ரிவோல்ட்னு சொல்லப்படுது.